ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா யூனிட் நம்பர் 8, அதாவது கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட் லெசன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸில் இருக்கக்கூடிய லாங் ஆன்சரில் 4th கொஸ்டின் அண்ட் 5th கொஸ்டின் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ 4th கொஸ்டின் என்னென்னா, கிவ் த salient ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி, அதாவது மாடர்ன் அட்டாமிக் தியரியோட ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து எங்கே இருக்குன்னா பேஜ் நம்பர் 91 இருக்குது, அதாவது லெசனோட ஸ்டார்டிங் அந்த இடத்துல வந்து இதோட ஆன்சர் இருக்குது. ஸோ பேஜ் நம்பர் 91 எடுத்துக்கோங்க எல்லோரும். பாருங்கள், இங்கே ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் பேஜில் முடியுது. ஸோ இங்கேருந்து அதாவது மெயின் பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி இங்கே ஸ்டார்ட் ஆகுது. மொத்தம் 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, an atom is no longer indivisible. ஸோ வந்துட்டு ஒரு ஆட்டத்தை வந்துட்டு நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. 2 பார்ட்டாக வந்துட்டு ஒரு ஆட்டத்தை வந்து நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் த டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான், புரோட்டான் அண்ட் நியூட்ரான். ஸோ எலக்ட்ரான், புரோட்டான் அண்ட் நியூட்ரானை டிஸ்கவர் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளால் ஒரு ஆட்டமை வந்துட்டு 2ஆக பிரிக்க முடியாது. இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்டில் பாருங்கள், ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலமெண்ட் மே ஹேவ் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ். அதாவது ஒரே சேம் ஆட்டமாக இருந்தாலும் ஒரே எலமெண்ட்டாக இருந்தாலும் அதோட அட்டாமிக் மாஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள், ரெண்டுமே குளோரைன் தான். இங்கே பாருங்கள், குளோரைடு தான். இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் இருக்குது, சேம் மாஸ் நம்பர் இருக்குது. இதுதான் சொல்கிறாங்க. ஸோ ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலமெண்ட் மே ஹேவ் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ். இதான் வந்து செகண்ட் பாயிண்டில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் மே ஹேவ் சேம் அட்டாமிக் மாஸஸ். அதாவது டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இருக்கும், ஆனால் வந்துட்டு அட்டாமிக் மாஸ் வந்துட்டு சேமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஆர்கான், இது வந்துட்டு கால்சியம், இதுக்கு வந்து சேமான அட்டாமிக் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் தான், பட் அட்டாமிக் மாஸ் வந்துட்டு சேமாக இருக்குது பாருங்கள். இதுதான் வந்துட்டு தேர்ட் பாயிண்டில் சொல்கிறாங்க. ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் மே ஹேவ் சேம் அட்டாமிக் மாஸஸ். ஸோ ஃபோர்த்து பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆட்டம்ஸ் ஆஃப் ஒன் எலமெண்ட் கேன் பி டிரான்ஸ்மியூட்டட் இன்டு ஆட்டம்ஸ் ஆஃப் அனதர் எலமெண்ட். ஒரு atoms of one element can be transmuted into atoms of other element. அதாவது ஒரு எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸை வந்துட்டு இன்னொரு எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஒரு எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்டம் வந்துட்டு இன்னொரு எலமெண்ட்டுக்கு வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். அதான் சொல்கிறாங்க. இன் அதர் வேர்ட்ஸ், ஆட்டம் இஸ் நோ லாங்கர் இன்டெஸ்ட்ரிக்சபிள்னு சொல்கிறாங்க. அதாவது இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் இதெல்லாம் எழுத தேவையில்லை. இந்த ரெண்டு லைனுமே மோர் தென் இனஃப். அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்டத்தை வந்துட்டு இன்னொரு எலமெண்ட்டில் வந்துட்டு நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஃபோர்த்து பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, an atom is no longer indivisible. ஒரு ஆட்டத்தை வந்துட்டு நம்மளால் டிவைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஒன்ல சொல்கிறாங்க. செகண்ட் ஒன்ல என்ன சொல்கிறாங்க, ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலமெண்ட் மே ஹேவ் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ். ஒரே எலமெண்ட்டுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. தேர்டு பாயிண்டில் வந்துட்டு ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் மே ஹேவ் சேம் அட்டாமிக் மாஸஸ். அதாவது டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டாக இருந்தாலும் அதுக்கு வந்துட்டு அட்டாமிக் மாஸ் வந்துட்டு சேமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆட்டம்ஸ் ஆஃப் ஒன் எலமெண்ட் கேன் பி டிரான்ஸ்மியூட்டட் இன்டு ஆட்டம்ஸ் ஆஃப் அதர் எலமெண்ட். ஒரு எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்டத்தை வந்துட்டு இன்னொரு எலமெண்ட்டுக்கு நம்மளால் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு 4 பாயிண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள், நெக்ஸ்ட் பேஜில் 3 பாயிண்ட் இருக்குது. ஆட்டம்ஸ் மே நாட் ஆல்வேஸ் கம்பைன் இன் எ சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ. ஒரு ஆட்டம் இருக்குதுன்னா அது எப்பவுமே வந்துட்டு ஒரே சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோவில் வந்துட்டு கம்பைன் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. சில ஆட்டம்ஸ் இங்கே வந்துட்டு கம்பைன் ஆகும். இங்கே பாருங்கள், குளுக்கோஸோட ஃபார்முலா C6H12O6. அதை எப்படி எழுதுனா 6:12:6ன்னு எழுதுறாங்க. அப்போ இது மூணுமே வந்துட்டு எதனால் டிவைசிபிள் ஆகும், 6னால் டிவைசிபிள் ஆகும். அதான் என்ன எழுதியிருக்காங்கன்னா 1:2:1. இதே மாதிரி எல்லா ஆட்டம்ஸும் டிவிசிபிள் ஆகும்னு நம்மளால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க 5th பாயிண்டில். 6th பாயிண்டில் பாருங்கள், ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் தட் டேக்ஸ் பார்ட் இன் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன். ஆட்டம்ங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்மாலஸ்டான பார்ட்டிக்கல், அது வந்துட்டு கெமிக்கல் ரியாக்ஷனில் இருக்கும். கெமிக்கல் ரியாக்ஷனில் வந்துட்டு தன்னை இன்வால்வ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க, ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் தட் டேக்ஸ் பார்ட் இன் கெமிக்கல் ரியாக்ஷன்.
நெக்ஸ்ட்டு த மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் கேன் பி கன்வெர்டட் இன்டு எனர்ஜி. ஒரு ஆட்டத்தோட மாஸை வந்துட்டு நம்மளால் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். எப்படி ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் இருக்குல்ல, E = mc², அது மூலமா நம்மளால் ஒரு ஆட்டத்தோட மாஸை வந்துட்டு நம்ம எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இதான் வந்து 7th பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. அதாவது மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் கேன் பி கன்வெர்டட் இன்டு எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5th பாயிண்டில் வந்துட்டு ஆட்டம்ஸ் மே நாட் ஆல்வேஸ் கம்பைன் இன் எ சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ. ஒரு ஆட்டம் வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஒரு சிம்பிளான ஹோல் நம்பர் ரேஷியோவில் கம்பைன் ஆகாதுன்னு சொல்கிறாங்க 5th பாயிண்டில். 6th பாயிண்டில் வந்துட்டு ஆட்டம்ங்கிறது வந்துட்டு சின்ன ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல், அது வந்துட்டு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்துட்டு இன்வால்வ் பண்ணிக்கும் தன்னை அப்படின்னு சொல்கிறாங்க. 7th பாயிண்டில் வந்துட்டு ஆட்டத்தோட மாஸை வந்துட்டு நம்மளால் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட வந்துட்டு அந்த 4th கொஸ்டின் வந்து முடியுது. நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின் பாருங்கள். டிரைவ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அண்ட் வேப்பர் டென்சிட்டி. அதாவது ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸுக்கும் வேப்பர் டென்சிட்டிக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷனை வந்துட்டு நம்மளால் டிரைவ் பண்ணணும். எப்படி மேக்ஸில் போட்டு சம்ஸ் டிரைவ் பண்ணுறீங்க அதே மாதிரி டிரைவ் பண்ணணும். இதுக்கு பேஜ் நம்பர் ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் 99 வந்துட்டு ஆன்சர் இருக்குது. பாருங்கள், இங்கே வந்துட்டு ஆன்சர் ஸ்டார்ட் ஆகுது. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேப்பர் டென்சிட்டி அண்ட் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் இருக்குது 7.8. இங்கே ஆன்சர் ஸ்டார்ட் ஆகி இதோட எண்ட் இங்கே வேப்பர் டென்சிட்டியோட முடியுது. இது ஃபுல்லாமே கேல்குலேஷன். ஸோ உங்களுக்கு நான் ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக ஒரு தனியாக இது பண்ணியிருக்கேன், கேல்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு அதை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அண்ட் வேப்பர் டென்சிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டுத்துக்கும் உண்டான டெஃபினிஷனை அதோட ஃபார்முலாவே எழுதிக்கோங்க. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அப்படின்னா என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள். த ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் அ கேஸ் or vapor is the ratio between the mass of molecule of the gas or vapor to the mass of atom of hydrogen. ஸோ வந்துட்டு இதை ஈஸியாக எப்படி புரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்ச டெஃபினிஷனை வந்துட்டு நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அதான் நான் RMMன்னு எழுதியிருக்கேன். ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் இஸ் ஈக்குவல் டு mass of one molecule of gas or vapor at STP. STPனா உங்களுக்கு தெரியும், standard temperature and pressure divided by mass of one atom of hydrogen. ஸோ இதுதான் வந்துட்டு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸோட ஃபார்முலா. ஸோ இதை வச்சு நீங்கள் எழுதிடலாம். ஸோ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் கேஸ் of a gas at vapor is the ratio between mass of one molecule of gas or vapor at STP to mass of one atom of hydrogen. இதுதான் வந்துட்டு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸோட டெஃபினிஷன். ஸோ இந்த ஃபார்முலாவிலேருந்து நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபார்முலாவை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்னா ஈக்குவேஷன் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வேப்பர் டென்சிட்டினா என்னென்னு டெஃபினிஷன் எழுதி ஃபார்முலா எழுதுங்க. ஸோ வேப்பர் டென்சிட்டி பாருங்கள், VD நான் வேப்பர் டென்சிட்டியை டினோட் பண்ணியிருக்கேன். ஸோ வேப்பர் டென்சிட்டி இஸ் த ரேஷியோ ஆஃப் த மாஸ் of a certain volume of gas or vapor to the mass of an equal volume of hydrogen measured under the same conditions and temperature and pressure. Same condition at temperature and pressure. So பாருங்க, vapor density நான் எழுதிருக்கேன். mass of a given volume of gas or vapor at STP divided by mass of same volume of hydrogen. So இதை நீங்கள் எழுதிடலாம். vapor density is the ratio between mass of given volume of gas or vapor at STP, அதாவது standard temperature pressure, to the mass of same volume of hydrogen. இதுதான் வந்துட்டு வேப்பர் டென்சிட்டியோட டெஃபினிஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. நமக்கு தெரியும் அவகரடோ லா படி ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் கண்டெயின் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். அதாவது வந்துட்டு ஈக்குவல் வால்யூம் ஒரு கேஸில் வந்துட்டு ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஒரு எலமெண்ட்டில் வந்துட்டு கேஸஸ் வந்துட்டு ஈக்குவலாக இருக்குது, அதோட வால்யூம் ஈக்குவலாக இருக்குன்னா அதோட மாலிக்யூல் நம்பர் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டு அவகரடோ லா படி நமக்கு தெரியும். ஸோ என்ன ஆகும்னா தஸ் the number of molecules in one volume is n. ஸோ ஒரு வால்யூமில் வந்துட்டு நம்ம n கேஸ் இருக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட மாலிக்யூல்ஸ் எவ்வளோ இருக்குது, n இருக்கும்.
ஸோ அப்போ வேப்பர் டென்சிட்டி ஈக்குவேஷன் 2 என்ன ஆகும், மாலிக்யூல்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் n மாலிக்யூல்ஸ் ஆஃப் a gas or vapor at STP divided by mass of n molecules of hydrogen மாறும். ஸோ இந்த எண்ணையும் கேன்சல் பண்ணும்போது, ஸோ எண்ணை கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இந்த எண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன போடுவோம், மேக்ஸில் 1 போடுவோமா, என்ன இருந்தால், ஸோ அதான் போட்டிருக்கேன். வேப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் 1 மாலிக்யூல் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் அட் STP டிவைடட் பை மாஸ் ஆஃப் 1 மாலிக்யூல் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்கிறோம். இந்த எண்ணெய் கேன்சல் பண்ண பிறகு அங்கே வந்துட்டு அந்த 1 வருது. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஹைட்ரஜன் வந்துட்டு ஒரு டைஅட்டாமிக் ஆட்டங்கிறனால, ஸோ டைஅட்டாமிக் ஆட்டம்ஸ் வந்துட்டு 2 மாலிக்யூல் இருக்கும். ஸோ அதனால நம்ம இது என்னென்னு போடுறோம், 2 மாலிக்யூல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்துட்டு நம்ம என்ன கேன்சல் பண்ணி வரக்கூடிய ஈக்குவேஷனை வந்து நம்ம ஈக்குவேஷன் 3 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் வந்துட்டு நமக்கு டைஅட்டாமிக்னு தெரியும். ஸோ அங்கே மாலிக்யூல்ஸ் எவ்வளோ இருக்குது, ஒரு ஆட்டம்ஸில் வந்துட்டு வால்யூம் வந்து 2ஆக இருந்தால், மாலிக்யூல் கேஸோட வால்யூம் வந்து 2ஆக இருந்தால், மாலிக்யூலோட வால்யூம் என்ன இருக்குது, 2 இருக்குமா, அப்போ நம்ம இங்கே 2 போட்டுருவோமா, அப்போ என்ன ஆகும், வேப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் 1 மாலிக்யூல் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் அட் STP டிவைடட் பை மாஸ் ஆஃப் 2 ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆகிடும். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஈக்குவேஷன் 4 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஈக்குவேஷன் 1ஐயும் 4ஐயும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்னா, வேப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் பை 2ன்னு கிடைக்கும். இது எப்படி கிடைச்சதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா, ஈக்குவேஷன் 1ஐயும் 4ஐயும் வந்துட்டு நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். 4 டிவைடட் பை 1ன்னு போட்டிருக்கோம். பாருங்கள், வேப்பர் டென்சிட்டி பை ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் என்ன ஆகும்னா, வேப்பர் டென்சிட்டி நமக்கு என்ன, மாஸ் ஆஃப் 1 மாலிக்யூல் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் அட் STP டிவைடட் பை மாஸ் ஆஃப் 2 ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ டிவைடட் பை ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் என்ன, நமக்கு மாஸ் ஆஃப் 1 மாலிக்யூல் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் அட் STP டிவைடட் பை மாஸ் ஆஃப் 1 ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜனா. ஸோ இதை 2 டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும், இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே கேன்சல் ஆகி நமக்கு என்னென்னு கிடைக்கும், 1/2ன்னு கிடைக்குமா. இப்போ வேப்பர் டென்சிட்டி பை ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு நமக்கு கிடைக்குமா. இது எல்லாமே கேன்சல் ஆகி இதை நீங்கள் ஆப்போசிட்டாக கொண்டு போகும்போது, நீங்கள் உங்களுக்கு புரியல அப்படின்னா இதை வச்சுக்கிட்டு இதை வந்துட்டு மேலே கொண்டு போயிருங்க, இதை கீழே கொண்டு வந்துடுங்க. ஸோ இன்டூ போட்டுக்கோங்க. இப்போ மாஸ் ஆஃப் இப்படி போட்டு டிவைடட் பை இது இருக்கா, மாஸ் ஆஃப் 2 ஆட்டம்ஸ்னு இருக்கா, இன்டூ என்ன ஆகும், இங்கே அந்த மாஸ் ஆஃப் 1 மாலிக்யூல் டிவைடட் பை மாஸ் ஆஃப் 1 ஆட்டம் டிவைடட் பை இது மாஸ் ஆஃப் 1 மாலிக்யூல். அப்போ இது கேன்சல் ஆயிருமா, அப்போ என்ன இருக்கும், 1/2 இருக்குது. அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ வேப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு வேப்பர் டென்சிட்டி பை ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஈக்குவல் டு 1/2வா. ஸோ இங்கே இந்த ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸை நம்ம அந்த பக்கம் கொண்டு போனோம்னா மேலே போயிருமா. அப்போ வேப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் பை 2. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து கிடச்சிருச்சா நமக்கு, பாருங்கள் இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிருச்சா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த 2 வந்துட்டு இந்த பக்கம் கொண்டு போயிடுறோம். ஸோ டிவைடில் இருக்கும்போது இந்த பக்கம் போனால் என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷனில் போயிடும். அப்போ 2 இன்ட்டு வேப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். இதைத்தான் நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். கடைசியாக ஃபைனல் ஆன்சர் வந்துட்டு இப்படி தான் வரும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெண்டுத்துக்கும் டெஃபினிஷன் எழுதிக்கிறீங்க. ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸோட ஃபார்முலா வந்து நீங்கள் ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறீங்க. வேப்பர் டென்சிட்டியோடது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறீங்க. அவகரோடா லா படி ஒரு எலமெண்ட்டில் கேஸோட வால்யூமும் மாலிக்யூலோட வால்யூமும் ஈக்குவலாக இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா, நம்ம n மாலிக்யூல்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஸோ n மாலிக்யூல்ஸ்னு எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு வேப்பர் டென்சிட்டி என்னென்னு கிடைக்கிது, மாஸ் ஆஃப் 1 மாலிக்யூல் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் அட் STP டிவைடட் பை மாஸ் ஆஃப் 1 மாலிக்யூல் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லி கிடைக்கிது. நமக்கு தெரியும் ஹைட்ரஜன் வந்துட்டு ஒரு டைஅட்டாமிக் எலமெண்ட்னு சொல்லி. ஸோ அதனால் என்ன ஆகும், இந்த 1 மாலிக்யூல் இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு 2 ஆட்டம்ஸாக அது மாறிடும். ஸோ அப்படின்னு இது பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், வேப்பர் டென்சிட்டி இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். அதை நம்ம ஈக்குவேஷன் 4ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஈக்குவேஷன் 1ஐயும் 4ஐயும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், வேப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் பை 2ன்னு கிடைக்கும். ஸோ இந்த 2வை வந்துட்டு ரைட் சைடில் இருக்க 2 வந்து நம்ம லெஃப்ட் சைடில் கொண்டு போகிறோம். ஸோ இங்கே இது டிவைடில் இருக்குது. ஸோ இந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷனில் மாறிடும். ஸோ 2 இன்ட்டு வேப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்ன்னு நமக்கு இந்த டெரிவேஷன் வந்துட்டு கிடச்சிரும்.
பாருங்க புக்கில் வந்துட்டு அப்படி தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு வேப்பர் டென்சிட்டி நம்ம டிரைவ் பண்ணோம்ல அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு புக்கில் படிக்கணும் அப்படின்னா நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸோட டெஃபினிஷன் அவங்க எழுதியிருக்காங்க, வேப்பர் டென்சிட்டியோட எழுதியிருக்காங்க, அதோட ஃபார்முலாவும் ஃபஸ்ட்டே எழுதியிருக்காங்க. ஆனால் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸோட ஃபார்முலா இங்கே எழுதலை. ஸோ வேப்பர் டென்சிட்டி ஃபார்முலா எழுதியிருக்காங்க. அவங்களோட லா படி ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் கண்டெயின் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் நான் சொன்னேன். அதே மாதிரி இவங்க என்னன்னு எடுத்திருக்காங்க, என்னன்னு எடுத்து மாஸ் ஆஃப் n மாலிக்யூல்ஸ் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் அட் STP டிவைடட் பை மாஸ் ஆஃப் n மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் போட்டிருக்காங்க. ஸோ எண்ணெய் வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கேயும் வந்துட்டு மாஸ் ஆஃப் 1 மாலிக்யூல் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் அட் STP டிவைடட் பை மாஸ் ஆஃப் 1 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குது. நமக்கு தெரியும் ஹைட்ரஜன் ஒரு டயாட்டாமிக் ஆட்டம். ஸோ வேப்பர் டென்சிட்டி என்னாகும், 2 ஆட்டம்ஸாக அது மாறிடும். ஸோ ரெண்டத்தையும் வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணி கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, வேப்பர் டென்சிட்டி இப்போ இது வரைக்கும் எழுதிட்டோமா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இவங்க வந்துட்டு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸோட இதை வந்துட்டு எழுதலை, மறுபடியும் இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள். இவங்க எழுதலை, நான் உங்களுக்கு எழுதி சொல்லி கொடுத்துருக்கேன். ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸோடது எல்லாத்தையும் போட்டு அவங்க கேன்சல் பண்ணி பாருங்கள். கடைசியில் வந்துட்டு அவங்களுக்கு இது கிடச்சிருக்கு. ஸோ நமக்கும் அதே மாதிரி கிடச்சிருக்கு. நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் நான் சொன்னதில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெண்டுமே ஒன்றே தான். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். இவங்க கொஞ்சம் ஸ்டெப்பெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்காங்க, அதனால தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு 5th கொஸ்டினோட ஆன்சர். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.